ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சிம்பிளான எக் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரேவிக்கு தேவையான முட்டை எடுத்துக்கலாம். அந்த முட்டை மூழ்கிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். உப்பும் எண்ணெயும் ஆட் பண்ணி அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் முட்டையை கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முட்டை ஃபுல்லாக உடஞ்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை வேகிறக்கு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஆகும். முட்டை வெந்துருச்சுன்னா நம்ம அதை தோலை உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கோச்சிருச்சு, முட்டையும் வெந்துருச்சு. இப்போ தோலை உரித்து நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். முட்டையை தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் சின்ன சின்ன கோடுகளை நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலாவெல்லாம் உள்ளே இறங்கும், முட்டைக்குள்ளே இறங்கும். பாருங்கள், இந்த மாதிரி 3 கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இல்லை 2ஆக கட் பண்ணுறனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். முட்டையை 2ஆக கட் பண்ணி போடுறனாலும் போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். இன்றைக்கி நான் கீரலாக போட்டு தான் போடுறேன். இதே மாதிரி எல்லா முட்டையுமே கீரல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச முட்டைகளை இதில் வதக்கி எடுக்க போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆக வேண்டாம், லைட்டாக ஹீட் ஆனால் போதும். ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா மஞ்சத்தூள் உப்புலாம் போடுறப்ப கருகிடும். லைட்டாக ஹீட் ஆன உடனே நம்ம மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த முட்டைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு கலக்கி விட்டுட்டு நம்ம முட்டைகளை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சத்தூள் உப்பும் கலக்கி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச முட்டைகளை நம்ம அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் முட்டையை. அது கலர் கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனோடனே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்தளவு கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனோடனே நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் அதை மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் முட்டை. இப்போ தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் அதே ஆயிலை யூஸ் பண்ணி நம்ம கிரேவியும் செஞ்சுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக தான் இருக்குது. இப்போ ஒரு பட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். அது கூடயே 2 கிராம்பு. இது ரெண்டும் ஃப்ரை ஆன உடனே சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் ஆல்ரெடி முட்டை வேகிற கேப்லேயே பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். 2 வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா பொடி பொடியாக எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியனோட கலர் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்ல கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கறதுக்கு 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் எந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சுன்னு பாருங்கள். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி ஒன்று நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக கழுவி அந்த தண்ணியும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தக்காளியில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வத்திரணும். அந்தளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ லைட்டாக அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி ஆட் பண்ணி அந்த மிக்ஸி ஜார் நல்லா கழுவி ஊற்றிக்க போகிறேன். லைட்டாக ஊற்றுங்க, ஏன்னா தண்ணி இப்போ சுண்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். தக்காளி ஏன் அரைச்சி ஊற்றுறோன்னா அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லா கிடைக்கும், நிறையா கிடைக்கும். நீங்கள் முழுசாக தக்காளி போடுறத விட அரைச்சி ஊற்றுனீங்கன்னா கிரேவி செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு கிரேவி ஈஸியாகவும் ரெடி ஆகிடும். இப்போ இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக இஞ்சணும். இப்போ பாருங்கள், தக்காளியும் வெங்காயமும் நல்லா தண்ணி ஃபுல்லாக இஞ்சி நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக இஞ்சணும். நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வருது பாருங்கள். இப்போவே வெங்காயம் நல்லா மசிஞ்சிரும் இதுலேயே. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அது கலருக்காக. 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதுதான் எடுத்திருக்கேன். இந்த 5 மசாலாவும் தான் நம்ம இன்றைக்கி ஆட் பண்ண போகிறோம். காஷ்மீரி சில்லி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் மசாலாவை ஆட் பண்ணி நல்லா கலந்த உடனே நல்லா கெட்டி ஆயிரும் கிரேவி. ஆனால் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும் இல்லையா,
அதுக்காக நம்ம தண்ணியும் ஆட் பண்ணி இன்னொரு டைம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வெங்காயத்தோட மசாலாவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி முட்டைக்கு தேவையான உப்பு வந்து முட்டையில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கெட்டியாயிடுச்சு கிரேவி. இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி மூழ்கிற அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணாலே போதும். அந்த அளவு. இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டி இஞ்சி வரணும். வந்தாலே நமக்கு கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் காரம் உப்பு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால 1 ஸ்பூன் மட்டும்தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் தூள் இருக்குல்லையே அது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி முக்கால்வாசி இஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை ஆட் பண்ணால் தான் அந்த மசாலா எல்லாம் முட்டை கூட வந்து நல்லா சேரும். ரொம்ப திக்கானதுக்கப்புறம் ஆட் பண்ணால் மசாலா வந்து உள்ளே ஏறாது, முட்டைக்கு உள்ளே வந்து ஏறாது. ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையை வந்து இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விடுங்க. அப்படியே அந்த கிரேவியெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போட்டு அப்படியே அந்த முட்டை மூழ்கிற மாதிரி பண்ணுங்கள். அப்போ அந்த மேலே இருக்க ஹோல்ஸ்லேயும் வந்து அந்த கிரேவி வந்து உள்ளே போகும். ஒரு சைடு மட்டுமே போட்டு வறுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சைடு இருக்க ஹோல்ஸில் மட்டும்தான் போகும் கிரேவி. ஈவனாக 2 சைடும் போகணுன்னா அப்படி கொஞ்சம் மேலே எடுத்து போட்டிங்கன்னா ஈவனாக 2 பக்கமும் போயிடும். பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சாம்பார் சாதம், ரச சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி தோசையை விட சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பரான கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. இவ்வளோதாங்க. இதில் வந்து மல்லித்தலையை தூவி அப்படியே ஒரு கலக்கி எடுத்து வச்சா நமக்கு சூப்பரான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.